வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கிற இந்த சின்ன ஃபோன் ஒரு காலத்துல காருக்குள்ள வச்சிருந்த ஒரு பெரிய மிஷின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு செங்கல் சைஸ்ல இருந்தே நம்ம மூளையோட ஒரு பாகம் மாதிரி ஆகிட்ட இந்த செல்போனோட ஆச்சரியமான வரலாறை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 80 பவுண்ட்ஸ். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 36 கிலோ. அடேங்கப்பா, இது ஒரு சின்ன குழந்தையோட எடைக்கு சமம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் இந்த வெயிட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு கையில தூக்க முடியுமா? ஆனா நம்புங்க, ஒரு காலத்துல ஃபோனோட வெயிட் இதுதான். சரி வாங்க, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கையில ஃபோன் இல்லாத ஒரு உலகத்துக்கு போவோம். அதாவது அந்த 80 பவுண்டு ஃபோன்கள் இருந்த காலத்துக்கு. செல்போன் வரதுக்கு முன்னாடி கார் ஃபோனுன்னு ஒன்னு இருந்துச்சு. பேர்ல இருக்கிற மாதிரியே இதெல்லாம் கார்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வேலை செய்யறதுக்கு ஒரு பெரிய வெயிட்டான டிரான்சிவர் தேவைப்பட்டுச்சு. அதை எங்க வைப்பாங்க தெரியுமா? காரோட டிக்கில. அதோட மொத்த எடை தான் நம்ம முதல்ல பார்த்தோமே, அந்த 80 பவுண்ட்ஸ். இதோட ஆரம்பம் 1947லேயே பெல் லேப்ஸ்ல தொடங்கிடுச்சு. அவங்க தான் கார் போன்களுக்காக கால்ஸ் எப்படி செல் இருந்து செல்லுக்கு தாவி போகணும் ஒரு நெட்வொர்க்கை யோசிச்சாங்க. அப்புறம் 1970களில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கார் போன்கள் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆனா 1973ல மோட்டோரோலால இருந்த ஒரு இன்ஜினியர் இது எல்லாத்தையும் விட முற்றிலும் வேற மாதிரி ஒன்ன யோசிச்சார். கார் ஃபோன் டெக்னாலஜி கேட்க நல்லா இருந்தாலும் நிஜத்துல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரே நேரத்துல கொஞ்சம் பேர் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதனால ஒரு கார் ஃபோன் கனெக்ஷன் வாங்கணும்னா 5ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு கால் பண்றதுக்கு சில சமயம் 1/2 மணி நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருந்தது. நினைச்சு பாருங்க. சரி, இப்ப கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் நடந்த இடத்துக்கு. ஃபோன் காரை விட்டு வெளியே வந்து நம்ம கைக்கு வந்த அந்த தருணம், அதுதான் உண்மையான மொபைல் சுதந்திரம். 1973ல மோட்டோரோலா இன்ஜினியர் மார்ட்டின் கூப்பர் உலகத்துக்கே எதிர்காலத்தை காட்டினாரு. எப்படி? டைனாடேக் 8000Xங்கிற ஒரு கருவி மூலமா. அதுதாங்க உலகத்தோட முதல் கையடக்க செல்போன். இந்த முதல் போனோட நம்பர்ஸ் எல்லாம் கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 10 மணி நேரம் சார்ஜ் போட்டா வெறும் 35 நிமிஷம் தான் பேச முடியும். சரி, அதோட விலை கேளுங்க. $3995. இன்னைக்கு மதிப்புல அது கிட்டத்தட்ட $10,000. யோசிச்சு பாருங்க, ஒரு போனுக்காக இவ்வளவு செலவு பண்ண முடியுமா? இந்த டெக்னாலஜி பிரேக் த்ரூவை மார்ட்டின் கூப்பர் எப்படி செலிப்ரேட் பண்ணாரு தெரியுமா? அவர் செஞ்ச முதல் பப்ளிக் கால்ல ஒரு பீஸா கடைக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு பெரிய பீஸா வேணும், நிறைய மஷ்ரூம், மிளகாய், அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப காரமான பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, ஆனா எவ்வளவு சிம்பிளா ஒரு மொமெண்ட். ஆனா இந்த போனு நம்ம மாதிரி பொதுமக்கள் கைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. செலவு எவ்வளோ தெரியுமா? $100 மில்லியன். ஏன் இவ்வளோ லேட்? ஏன்னா இந்த போன்ஸ் வேலை செய்யணும்னா செல்லுலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? அதாவது நாடு பூரா சிக்னல் அனுப்புறதுக்கு டவர்ஸ் கட்ட வேண்டியிருந்தது. அதுக்கு தான் இவ்வளோ நேரமும் பணமும் தேவைப்பட்டது. சரி, இப்போ அடுத்த பெரிய ஸ்டெப்புக்கு போலாம். ஃபோன் வெறும் பேசுறதுக்கு மட்டும் இல்லாம ஒரு பாக்கெட் கம்ப்யூட்டரா மாறின அந்த தருணத்துக்கு 1994லேயே IBM சைமன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. இதைத்தான் உலகத்தோட முதல் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்றாங்க. ஏன்னா டச் ஸ்கிரீன், சாஃப்ட்வேர் ஆப்ஸ் இதெல்லாம் வச்சிருந்த முதல் ஃபோன் இதுதான். உண்மையிலே அது அதோட காலத்தை விட ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்துச்சு. ஐபோன் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல பிளாக்பெரி மாதிரி ஃபோன்ஸ் தான் ராஜா. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும், சின்ன ஸ்கிரீன் இருக்கும். முக்கியமா இமெயில், டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆப்பிளோட விஷன் டோட்டலா வேற. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பட்டன்ஸே இல்லாத ஒரு பெரிய டச் ஸ்கிரீன், ஆப்ஸ், இன்டர்நெட் இதான் ஃபியூச்சர்னு யோசிச்சாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன இந்த ஒரு வரி ஐபோனோட மொத்த ஐடியாவையும் சொல்லிரும். இந்த எல்லா பட்டன்ஸையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய ஸ்கிரீனை மட்டும் உருவாக்குங்க. இந்த ஐடியாவோட இம்பாக்ட் சும்மா இல்ல. ஒரிஜினல் ஐபோன் மட்டுமே 6 மில்லியனுக்கும் அதிகமா சேல்ஸ் ஆச்சு. இது வெறும் ஒரு போனோட வெற்றி கிடையாது. இது மொபைல் இண்டஸ்ட்ரியை மொத்தமா நிரந்தரமா மாத்தி போட்ட ஒரு தருணம். சரி, நாம பாஸ்ட்ல இருந்து இப்போ ஃபியூச்சருக்கு போவோம். மொபைல் டெக்னாலஜியோட அடுத்த கட்டம் என்னமா இருக்கும்? முதல்ல கார்ல இருந்துச்சு, அப்புறம் நம்ம கைக்கு வந்துச்சு, இப்போ நம்ம பாக்கெட்ல இருக்கு. போனோட இந்த பயணம் பல வடிவங்களை பார்த்துருச்சு. சரி, இதுதான் அதோட கடைசி வடிவமா? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஒரு கணிப்பை சொல்லியிருக்காங்க. அது நம்மள நிஜமாவே யோசிக்க வைக்கும். முதல்லா நம்ம உடம்புலயே பொருத்திக்கக்கூடிய ஃபோன்கள், அதாவது இம்ப்ளான்டபிள் ஃபோன்ஸ் கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசி கேள்வி இதுதான். நம்ம டெக்னாலஜியோட நாம இன்னும் எவ்வளோ நெருங்க முடியும்? ஒரு நாள் இந்த ஃபோன் நம்ம உடம்போட ஒரு பாகமாவே மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்துக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பகுதியில சந்திப்போம்.